டேமால போய் துணி ஏத்துறா. 2 minutes இருமா வந்துடுறேன். ஐயோ 2 நிமிஷம் டாலே, அவன விடக்கூடாது. துணி எடுத்து வந்து அவனை திட்டி ஆகணும். துணி எடுத்துறேன்டா, நீ அவனை விட மாட்டேன்டா. நீ வர வேணாம், நீ வரவே வேணாம். துணி நானே எடுத்துறேன்டா, எல்லா வேலையும் நானே செய்யணும்ல. நான் தான் 2 minutesல வந்துடுறேன்னு சொன்னானே. 2 நிமிஷம்டா, 120 நோட்டி. எப்ப பாரு போனே பாத்துட்டு படிக்கவே படிக்காத. எப்ப பாரு டிவியே பாத்துட்டு படிக்கவே படிக்காத. எப்ப பாரு கேமே விளையாடிட்டு படிக்கவே படிக்காத. உள்ள இருக்கியாடா? ஆமா. எப்ப பாரு பேண்டுகிட்டே இரு, படிக்கவே படிக்காத. எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இரு, படிக்கவே படிக்காத. ஏஸ்டி நாமா அங்க இருந்தா அதை எத்தனுவாமா? சரி. ஆமா என்ன எத்தனை சொன்னாங்க? மா ஆமா எத்தனை சொன்னா எத்தனை வர மாட்டியா? நின்று என்ன பண்ணின்னு இருக்க? எதை நீ ஒன்னே எத்தனை தேவையில்ல, பேசுறதுக்கு தான் லாய்க்கு. நானே ஏத்துக்கிறேன், நீ போ. கடைசி வரைக்கும் அந்த அது எதுன்னு சொல்லவே இல்லையே. ஏண்டா காலேஜுக்கு ஒரு நாள் கூட லீவ் போடாம போறியே, உனக்குலாம் வெக்கமாவே இல்ல? மச்சான் 2025 கிளாஸ் 4 hour லேட்டா போனாலும் உடனே பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ற கிளாஸ் டியூட்டரும் ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஹால் டிக்கெட் தர மாட்டேன்டான்னு மிரட்டுற காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான்டா வெக்கப்படணும். நான் இல்ல. ஹலோ ஹலோ, ஒரு அர்ஜென்ட்டான வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. மழை வரதுக்குள்ள மாடியில இருக்க துணி எடுக்க சொல்லி வீட்ல இருந்து தலைக்கு மேல பிரஷர். சார் நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன், நான் ஒரு யூடியூபர். சார் ரோடுனா விபத்து நடக்கத்தான் செய்யும், நாம தான் சுமூகமா பேசி தீக்கணும். சார் வன்முறைய கையாளாதீங்க, இருங்க என் ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சீக்கிரம் பாடுறா. என்னோட ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கக்காய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரீசெண்டா போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா, சீக்கிரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அனுப்பி விடுறா டக்குன்னு. என்னோட ஜிபே பேலன்ஸ் 2.0. ஏய் வெறுப்பேத்துறடா. நான் வேணா உங்களுக்கு ₹1 அனுப்புறேன், மிச்சம் ₹1 கேட்காதீங்க. ஏன்டா? ஏன்னா யாருமே என்ன ₹1 கூட இல்லாத பிச்சைக்கார பையன்னு இலக்காரமா பேசிடக்கூடாது. ஏய் நான் உன்னை இங்கே வச்சு சாவச்சிருவேன்டா, யார்கிட்ட கேட்டு அனுப்பி விடுறா டக்குன்னு. நான் வேலைக்கு போகணும்டா, டைம் ஆகுதுடா. வேலைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நம்ம கிட்ட வீட்ல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. அந்த ஜாப தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் பிடிக்கணும் கமெண்ட்ல சிவப்பு கலர் ஆட்டா, பல்சர் பைக் பிடிக்கணும் பச்சை கலர் ஆட் போடுங்க. இல்ல இல்ல இது வேலைவாது, போலீஸ்க்கு வா. ஐயோ வேணாம் சார் விட்டுருங்க, ஒரே குஷிதான். டேய் கண்ணே எங்கடா வச்சிட்டு வர? ஐயோ சார் மன்னிச்சிடுங்க. டேய் நீயா? நான் ஒரு யூடியூபர். அன்னைக்கு பைக் தான் இடிச்சா, இன்னைக்கு நான் பாட்டு ஓரமா நடந்து போயிக்கிறேன். எப்படா என்னைய தேடி தேடி வந்துருக்கிற? அதான் சார் எனக்கும் தெரியல, ஒருவேளை போன ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா தப்பு தப்பா பேசுனீங்க? ஐயோ சார் நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல, பந்த தொடர்பு. என்ன தொடர்போ? போன் டிஸ்பிளே ஒன்சி மரியாதை காசு குடுத்துட்டு போ. அன்னைக்கு மாதிரி டெபாசிட் போன சா வச்சிரும் உன்னை. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. டேய் எனக்கு கொடுக்க காசு இல்ல, பொண்ணு கொண்டு சுத்தத்து மட்டும் காசுடா உனக்கு. யாரா அந்த பொண்ணு? இது இல்லையானா 7 மணியானா அவ அப்பா போன் பண்ணுவான் தானா. ஆனா இப்ப நமக்கு அந்த கதை வேணாம். என்னடா வளர்ற? அவ யாருன்னு கேட்டேன். சார் இவனா தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? டேய் நீ 4 வார்த்தை பேசுறதுக்கே 4 நாள் ஆகுமேடா. எப்படி அவனுக்குலாம் கல்யாணம் ஆச்சு? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும், உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. காசு குடுறானா கலாய்கிறியா? மோ இவங்க எல்லாம் எப்படிமா வாழ்ற? சார் என் பொண்டாட்டிய கத்திர வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு காதெல்லாம் விட்டுரும். காது விட்டுருமா? தொண்டையில குத்துறன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்க, மொத்தமா மியூட் ஆயிடும் குரலே உனக்கு. ஏய் நான் வெறுப்பேத்துறியா? மோதல்ல பாக்குறேன் கம்முனு ஆகுற, மரியாதை காசு வாங்கி கொடுமா. சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்துறீங்க? டேய் டேய் என்னடா உன்ன மாதிரியே பேசுறா? என் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசாம உங்கள மாதிரியா பேசுவா? சார் உங்களுக்கு இப்போ பணம் தானே வேணும்? ஐயோ பின்னாடி பாருங்க சார், பஞ்சாப் லாரி. வரட்டுமா சார்? பாய்.
சார் சிஎம் ஆன கையோட நீங்க போடுற ஃபர்ஸ்ட் சைன் எதுக்கு சார்? நீட்டை ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட், விவசாயம் செழிக்கணும். சார் உங்க ஆட்சியிலயும் பஸ்ல லேடிஸ்க்கு ஃப்ரீ தானா சார்? ஆமா, அது நல்ல ஒரு திட்டம் தானே, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டக்டர்ஸ்க்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிக்கெட் எடுங்க, ஆனா லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. சார் உங்களோட வெற்றிக்கு அப்புறம் உங்களோட ஆப்போனன்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். சார் சிஎம் ஆயிட்டீங்க, உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, ஆனா இருந்தாலும் மக்களுக்காக ஒரு வாட்டி. புரியுது, என் நெஞ்சில் குடியிருக்கும். அவ்வளவுதான் சார். வீட்டுல இல்லாதப்போ கிளவி உன் கையில ஏதோ கொடுத்து உன் காதுல என்னமோ சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் எதுவும் கொடுக்கல, என்னமும் சொல்லல. நான் மறுபடியும் கேட்கிறேன், நான் வீட்டுல இல்லாதப்போ கிளவி உன் கையில என்னமோ கொடுத்து காதுல ஏதோ சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு? நானும் மறுபடியும் சொல்றேன், கிளவி எதுவும் கொடுக்கல, என்னமும் சொல்லல. நான் மறுபடியும் கேட்கிறேன், ஆமாண்டா 500 ரூபாய் கையில கொடுத்து உனக்கு 250 ரூபாய் கொடுக்க சொல்லிச்சு, அதை நம்ம சொல்லாம ஆட்டையை போட்டேன். இப்ப என்ன 250 ரூபாய் ஆட்டையை போட்டேன்றேன், கோவப்படாம சிரிக்கிற. இல்ல போன வாட்டி நீ வீட்டுல இல்லாதப்போ கிளவி என் கையில 2000 ரூபாய் கொடுத்து உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லிச்சு, அந்த 1000 ரூபாய் ஆட்டையை போட்டு நீ வெறும் 250 ஆட்டையை போட்டுருக்க, போயிட்டு போ. நீ எனக்கு மேல கலவணி பயில இருக்க, வெறும் பணம். முடிஞ்சு